ஸோ ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் தமிழன் இன் ரஷ்யா, உங்கள் டாக்டர் உமர் அண்ட் அலுமினி ஃப்ரம் கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புது அப்டேட்டோட வந்திருக்கோம். நம்ம இந்தியாவில் எல்லாருக்குமே தெரியும், நீட் எக்ஸாம் வந்து ரீநீட் பண்ணிட்டாங்க. அதாவது ஜூன் 21க்கு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, இந்த மாதிரி நீட் எக்ஸாம் இப்போ ரீநீட் வந்து தள்ளி வச்சதால நமக்கு அப்ராட் அட்மிஷன்ஸ் ஏதாச்சும் லைக் இதாகுமா, லைக் அவங்க லேட் பண்ணுவாங்களா அட்மிஷன்ஸ்க்கு? ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து நீட் எக்ஸாம் லேட் ஆனதால அப்ராட்லையுமே அட்மிஷன்ஸ் லேட் பண்ணுவாங்களான்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. இதுக்கு ஒரே ஒரு பதில் மக்களே, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நார்மலாக அப்ராட் அட்மிஷன்ஸ் எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். இன்னொன்று, நம்ம டாப் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸான ரஷ்யாவில் லைக் கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஐகேபிஎஃப்யூ, வோல்கோகிராட், இது எல்லாத்துலேயுமே ஆல்ரெடி சீட்ஸ் ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் திருப்பி செகண்ட், அதாவது அந்த ரீநீட் எக்ஸாம் ஜூன் 21க்கு இருக்குது, அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம், முடிவு பண்ணலான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான அறிவிப்பு. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அப்ராட்ல அட்மிஷன்ஸ் பண்ணணும், எம்பிபிஎஸ் பண்ணணும் ஒரு ஐடியா இருக்குன்னா நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி அப்ளிகேஷன் போட்டு ஒரு சீட் பிளாக் பண்ணி வைங்க. ஏன்னா நம்ம ஜூன் 21 ஜூன் எண்டுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வோல்கோகிராட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இமானுவல் கண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் 1st ஆர் 2nd வீக்கே சீட்ஸ் எல்லாமே ஃபில் ஆகி அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா நீட் எக்ஸாம்ன்றது நம்ம இந்தியாவில் ரிட்டன் வந்து ஒர்க் பண்ணும் போது நமக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அது அவ்வளோதான். மற்றபடி அப்ராட் அட்மிஷனுக்கு நமக்கு சீட் புக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு, 12th ரிசல்ட், இது 2 இருந்தாவே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. நீட் அப்ளை பண்ண ஃபார்ம் மட்டுமே போதும். நமக்கு நீட் ரிசல்ட்டோ இல்லை அதெல்லாம் தேவையோன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது எதுவுமே தேவைப்படாது. இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு, 12th மார்க் ஷீட் இது இருந்தால் போதும், நம்ம அப்ளை பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு சீட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி நீட் எக்ஸாம் 21st ஜூன் எழுதிட்டோம், எழுதி ரிசல்ட் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் நம்ம அதை அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டாப் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் அட்மிஷன்ஸ் வேணும்னா ஆல்ரெடி ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக ஒரு நல்ல டாப் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி தரேன். ஸோ அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன்டா இருங்க. டேக் கேர், பை பாய்.